driver is currently switched off. Please try after some time. என்னாச்சு ப்ரோக்கு? ஏன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? எம்கே என்ன நிலா? நிச்சயதார்த்தத்துக்கு வந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நான் இப்ப யாரையும் பாக்குற மூட்ல இல்ல நிலா. நீ அம்மா கிட்ட போய் சொல்லிரு, அவங்களே சென்ட் ஆஃப் பண்ண சொல்லிரு. என்னாச்சு எம்கே? ஒன்றும் ஆகல, ஆனா என்னமோ ஆன மாதிரி இருக்கு. அப்படின்னா அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கே ஒன்றும் புரியல. எம்கே, நீங்க லவ் பண்ண பொண்ணோட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். எஸ், சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா ஆனா எனக்கு ஏதோ ஒரு சொல்ல தெரியாத பேர்டன் என் நெஞ்ச அழுத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன், என்னாச்சு? அதான் தெரியல நிலா. என் அண்ணனும் ஃபங்க்ஷனுக்கு வரல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. புகழும் அப்படிதான் இருக்கா. அவ எங்க போனா நிலா? உன் கூட தானே இருந்தா. நேற்று காலையில ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனாங்க. இன்னைக்கு அங்க சார் கூடயே இருக்க போறேன்னு சொன்னாங்க. பாப்பா? பாப்பாவையும் கூட்டிட்டு தான் போனாங்க. இப்போ சார் எந்திச்சு உட்காந்துட்டாராம்ல, அதனால ஒரு நாள் கூட இருந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனாங்க. அவங்க அப்பாவையும் கூட இருந்து பார்த்துக்கிடவே இல்லைல்ல, உங்க அண்ணன் தானே பார்த்துக்கிறாரு, அதனால சென்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் வரல. போனை வேற ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? என்னமோ தெரியலையே, நான் உங்களுக்கு கால் பண்ணியே பார்க்கல. பாரு நிலா, என் ஃப்ரெண்ட் அவளும் என் ஃபங்க்ஷனுக்கு வரல, என் அண்ணனும் வரல. என்னன்னே தெரியல. அதான் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரியா இருக்கு நிலா. எனக்கு ஹாப்பியாவே இல்ல. நான் வேணா வினிதா மேடம் இங்க வர சொல்லட்டுமா? கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல வேண்டாம். அவ எங்க இருக்கா? அந்த அங்கதான் அவங்க அக்கா கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் விட்டு இறங்கிட்டாங்க. நீங்க இறங்கி போனதுமே அவங்களும் இறங்கிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரமாவது அங்க உட்காந்துருக்கலாம்ல. ரிங் மாத்தின கையோட அப்படியே இறங்கி வந்துட்டீங்க. நான் என் அண்ணனுக்கு கால் பண்ணி பாக்குறதுக்காக வந்தேன். சரி, இப்ப அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க ரெண்டு பேரும். அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல உங்களுக்கு. இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போய் என் அண்ணனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடட்டா? இன்னைக்கா? ஏன் முத்து, இங்க நின்று என்னையா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லம்மா, நீங்க கூப்பிட்டதா நிலா வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆமா கூப்பிட்டேன். கூப்பிட்டா உடனே வர வேண்டியதானே? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தம்மா. எடுத்தானா? என்ன பண்ணிட்டு இருக்கானாமா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இப்ப வா, எல்லாரும் அங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க. இல்லம்மா, அண்ணன் ஃபங்க்ஷனுக்கும் வரல, ஃபோனும் ஆஃப்ல இருக்கு. அதான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இப்ப வேண்டாம், வந்தவங்க எல்லாம் கிளம்பட்டும். அப்புறமா வேணா போயிட்டு வா. போய் அவனை என்ன ஏதுன்னு காட்டுட்டு வா. அம்மா சத்தம் போட்டாங்கன்னு சொல்லு. முடிஞ்ச கையோட கூட்டிட்டு வா. ஓகே. சரி வா, நீ சாப்பிட வா. அங்க வினிதா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வா. எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கப்பா. வீட்டாளுங்க மட்டும்தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. உன்னை கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். வா நீலா, நீயும் வாமா. சரிங்கம்மா. வாப்பா வாப்பா, வாமா வாப்பா. எனக்கு சாப்பிடவே பிடிக்கல நிலா. சரி, அவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்கிறதுக்காக வந்து சும்மா உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. அப்பா அப்பா வெளியே தான் நிக்கிறாங்க. பாப்பா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் சமத்து பாப்பா இல்ல. அப்பா வெளியே தாண்டா நிக்கிறாங்க. சரி சரி, இந்த கூட்டிட்டு வரேன். அங்கிள் போய் கூட்டிட்டு வரேன். இந்த ஒரு ஊசியை மட்டும் போட்டுக்கிடுவீங்களா? நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துருவானா என்ன? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாப்பா இருங்க, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். சார், பாப்பா ரொம்ப அடம்பிடிக்கிறா சார். ஒரு இன்ஜெக்ஷன் போட முன்னாடி போதும் போதும் ஆயிடுது. ரொம்ப அலறா. நான் வேணா பக்கத்துல இருக்கட்டுமா சார்? சார் ஐசோலேஷன் பண்ணியிருக்கோம். வெளியாளுங்க உள்ள வர்றது ஹைஜீனிக் இல்லை. ஆனாலும் பாப்பாவை சமாதானப்படுத்தவும் முடியல சார். ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இங்கே நான் வெளியே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போறீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. வரட்டா? வாங்க சார். பட்டு பட்டு, எதுக்கடா அலற? என் பட்டு செல்லம் எதுக்கு அலறாங்க? சமத்து பிள்ளைல அவங்க. ஓகே சார், பாப்பாவை கொஞ்சம் தொடாம, இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதான். ஓகே சார், ஓகே. எதுக்கடா குட்டி அலறீங்க? ஆமா, நானும் உன் பக்கத்திலேயே தான் இருக்கலாம்னு பார்த்தேன். டாக்டர் அங்கிள் என்ன சொல்றாரு தெரியுமா? சமத்து பிள்ளைங்க மட்டும்தான் உள்ள இருக்கணுமா, ஆய் பிள்ளைங்க எல்லாம் வெளியே தான் இருக்கணுமா சொல்லிட்டாரு. ஆமா, இந்த இருக்காருல அங்கிள், கேளு. ஆமா, நீ தான் சமத்து பிள்ளை, உன்னை மட்டும்தான் உள்ள விடுவோம். இல்லையே, எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. கேளு, உங்க அப்பாட்டையே கேளு. அப்பா கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டேன்டா, அதான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
சரி சரி, இனிமேல் நல்ல பிள்ளையா இருக்கேன். என்னப்பா என்னப்பா? அச்சுச்சோ, ஆமா காணோம். எங்க போச்சு? சாமி கிட்ட போயிருச்சா? இந்த நம்ம ஊருக்கு அப்போ ஒரு கோயில்ல போய் சாமி கிட்ட முடிய கொடுத்துட்டு வந்தோமே, அது மாதிரி இப்பவும் கொடுத்துட்டாங்களா? சாமி கிட்ட முடிய கொடுத்துட்டா சாமி அதை நமக்கு டபுளால திருப்பி கொடுப்பாரு. ஆமா, அப்புறம் பாப்பாவுக்கு நிறைய முடி வந்துரும், இடுப்பு வரைக்கும் வந்துரும். அப்புறம் நல்ல பெருசா ஜடை போடலாம், அம்மாவை விட நீளமா முடி வந்துரும். ஆமா, அப்ப நம்ம நிறைய பூ வைக்கலாமே. பாப்பாவுக்கு என்னென்ன பூ வைக்கலாம்? ரோஜா பூவா? சரி வாங்கலாம். 2 ஜடை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய வைக்கலாம். என்ன அதுக்கு முதல்ல பாப்பா அழாம சமத்தா இருக்கணுமா, அப்பதான் சாமி நிறைய முடி கொடுப்பாராம். ஆமாடா, நான் முதல்ல அழுததுனாலதான் என்ன ஆய்ப்பில்லைன்னு சொல்லி வெளியவே நிக்க வச்சுட்டாங்க. அது அதுடா அது உனக்கு யாரை பிடிக்கும்? என்னை பிடிக்குமா? அப்பா எவ்வளவு பெருசா இருக்கேன். ஆமா, எப்படி தெரியுமா பெருசா போனேன்? இந்த டாக்டர் அங்கிள் தான் எனக்கு ஊசி போட்டு என்னை பெருசா வளர வச்சுட்டாரு. ஆமா, நான் ரொம்ப குட்டி பிள்ளையா இருந்தேன். அப்புறம் இந்த டாக்டர் அங்கிள் தான் என்னை ஊசி போட்டு பெருசா வளர வச்சு அதுக்கப்புறம் தான் என்னை ஸ்கூல்லே சேர்த்தாங்க. ஆமாடா குட்டி. ஆமா, அம்மா மாதிரி பெரிய பொண்ணா வந்துருவீங்க. அப்புறம் நிறைய முடி வந்துரும் அம்மா மாதிரி. அப்புறம் அழகழகா ஜடை போடலாம், கலர் கலரா பூ வைக்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம், ஜாலியா இருக்கும். ஆமா. அப்படியா? அப்படின்னா அங்கிள வலிக்காம ஊசி போட சொல்லுவோமா? சார், எங்க பாப்பாவுக்கு வலிக்காம ஊசி போடுங்க சார். சார், அதுக்கு தான் என்னை வெளியவே வச்சு அடிச்சிட்டீங்கல்ல சார். அடிச்சாலும் நீங்க திரும்ப திரும்ப வலிக்கிற மாதிரியே தானே சார் ஊசி போடுறீங்க எங்க பாப்பாவுக்கு. சார், இனிமேல் வலிக்காம போடுறேன் சார். பாத்துக்கங்க. என்ன? ஓகே சார், ஓகே. என்னப்பா? அது பாப்பா அலற சத்தம் வெளியே கேட்டுச்சா, அதான் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, அடிச்சிட்டேன். பாத்தியா, அதான் ஆய்ப்பில்லைன்னு சொல்லி என்ன வெளியவே நிக்க வச்சுட்டாங்க போல. நீ அழுததும் அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சுடா. சரிடாம்மா, சரி. சமத்து பிள்ளைல என் பிள்ளை. இங்க பாருடா குட்டி, அப்பா வெளியே கதவுக்கு பக்கத்திலேயே தான் நின்றுட்டு இருக்கேன். பாப்பாவோட சத்தம் கேட்டதுன்னா உடனே உள்ள வந்துருவேன், சரிங்களா? அதனால பாப்பா அப்பா பக்கத்துல இல்ல அப்படின்னு நினைச்சு அழக்கூடாது, சரியாடா? இருக்க விட மாட்டேங்கிறாங்கடா. நான் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேன் நான் ஏற்கனவே. இனிமேல் வளர்ந்தா நல்லா இருக்காதான், அதான் என்னை வெளியவே நிக்க வச்சுட்டாங்க. பக்கத்திலே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். பாப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்துருவேன், சரியா? சரி, இப்ப பாப்பா என்ன செய்ய போறீங்க? டாக்டர் அங்கிள் கிட்ட கேட்போமா? சொல்லுங்க சார், இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, சமத்தா தூங்கணும். வந்துரும். இப்ப ஊசி போட்டிருக்கேன்ல, தூக்கம் வந்துரும். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அந்த அப்பாவை நம்ம வேலைக்கு போக சொல்லிடுவோம். இந்த அப்பாவை பக்கத்துல இருக்கேன், சரியா? நம்ம நைட் எல்லாம் முழிச்சு முழிச்சு விளையாடலாம். அப்படின்னு பாப்பா இப்ப தூங்குங்க. தூக்கம் வருதா? இல்ல, அதோ வருது பாரு. வருது 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 வருது, தூக்கம் வருது வருது வருது, வந்துருச்சு. இந்த பாப்பா கண்ணுல. அப்படியே பாப்பா சாஞ்சுக்குங்க. ஐய, அப்பா ஆயப்பாவாவில இருக்கேன், குளிக்கவே இல்லையே. பாப்பா என் மடியில படுத்தா பாப்பாவும்ல அழுக்காயிருவாங்க. ஆஹா, எங்க பாப்பா அழகு பாப்பா, அழுகு பாப்பா ஆயிடக்கூடாது. பின்னாடி தலகாணி இருக்கு, பாப்பா அதுல சாஞ்சு தூங்கணும். வெரி குட். கண்ணை மூடுங்க. சமத்து என் புள்ள.
இருக்கேன்டா இருக்கேன், அப்பா பக்கத்துல தான் இருக்கேன். என்ன சார் முதல் நாளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறா? கொஞ்சம் கஷ்டம்தான் சார், தாங்கிக்கணும், அப்புறம் சரியாக போயிடும். ம். ஒன்றும் இல்லை சார், பாப்பா முடி எடுக்கவும் கொஞ்சம் பயந்துட்டா. ஆ, சார் நம்ம வெளியே போயிடலாமா? ஒரு 5 நிமிஷம் இருக்கனே, பாப்பா கொஞ்சம் அசந்து தூங்கட்டும். ஓகே சார், ஓகே. அப்போ நான் போய் புகழரசி மேம் பார்த்துட்டு வரேன். ஆ, செல்ஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார், லேபுக்கு கொடுத்துருக்கோம் அப்சர்வேஷனுக்கு. ஓகே சார், ஓகே. நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். நீங்கள் பாப்பா நல்லா தூங்குனது வெளியே வந்துருங்க. ஓகே சார், ஓகே. என்ன வினி, எம்கே சாப்பிட்ட கையோட எங்கேயே வேகமாக போகிறான். அவங்க அண்ணனை பார்க்க போகிறாங்க்கா. அம்மா, ஏன் அவர் வரலையா? தெரியல, ஹாஸ்பிட்டல்லே இருக்கார் போல. ஆனால் நம்ம அண்ணன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க்கா எம்கே. ஏன், என்னவா? அவனால தான் தன்னோட அண்ணன் தன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு சொல்லி எம்கே ரொம்ப கோவமாக இருக்கான். எப்படியோ நம்ம செய்யணும்னு நினச்ச வேலையை நம்ம அண்ணனே செஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தியா நமக்காக. எது, எம்கேக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை வந்ததை பற்றி சொல்கிறியா? ஆமாம், இப்போ அண்ணன் புகழரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தானே இப்போ கேஎஸும் ஹாஸ்பிட்டல்லே இருக்காரு, இல்லைன்னா இங்கே வீட்டில் தானே இருந்திருப்பாரு. ஸோ நம்ம அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம அண்ணனே அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டான். அதுவும் எம்கேவோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணி எம்கேவுக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்கிட்டான். அதுதான்க்கா எம்கேவுக்கு ரொம்ப கோவமே. அதான் தெரியுமே. சரி போகட்டும் விடு. உங்ககிட்ட எம்கே எப்படி பேசுகிறான்? நல்லா தான்க்கா பேசுகிறான், அப்படி வச்சுருக்கேன். குட், அப்படியே வச்சிரு. நான் சொன்ன மாதிரியே தானே பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக அதையே ஃபாலோ பண்ணு. சரிக்கா. அப்புறம் இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் உன் பாடு கொண்டாட்டம் தான். ஆமாக்கா, ஆனால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். ஏன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. எம்கே சொன்ன வார்த்தை மீற மாட்டான். அந்த ஒரு தைரியத்தில் தான்க்கா இருக்கேன். கண்டிப்பாக அவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்கும், கவலையே படாத. இப்போ நீயே அவங்க அண்ணன் வந்தா தான் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியும் அவன் கேட்கல பார்த்தியா? ஆமாக்கா, நான் சொன்ன டைமுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு தானே அவன் என்கேஜ்மெண்ட்டை கரெக்டாக அந்த டயத்துக்கு முடிச்சிட்டான். அப்போது மேரேஜையும் கரெக்டாக சொன்ன மாதிரி சொன்ன நாளில் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிருவான், கவலையே படாத. ஓகேக்கா, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்ல அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு, பார்ப்போம், வரட்டும், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆமாக்கா, நம்ம அண்ணனுக்கு என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க? 1 வாரம் ஆச்சே, இன்னைக்கு வந்திருக்கணுமே அநேகமா. ஆமாம், நானும் அன்னைக்கு 1 நாள் போனதுக்கப்புறம் திரும்ப போகலை. நிச்சயதார்த்த வேலையை சாக்கு வச்சுக்கிட்டு போகாமல் விட்டுட்டேன். போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரணும். சரி, நான் அப்புறமா போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன? சரிக்கா, இப்போது டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போறியா அண்ணனை, எப்படி? அம்மா, நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரணும். இல்லைன்னா அந்த புகழரசி அண்ணனை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. அதுக்கெல்லாம் நம்ம விடவே கூடாது. அப்புறம் அவங்க அப்பா, தேவைப்பட்ட அவங்க அப்பாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஏன்க்கா தேவையில்லாத வேலைக்கா இது? அப்படி மட்டும் நினைக்காத வினி. அக்கா, அப்பா திட்டுவாருக்கா. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்ம நினச்சது நடக்கணும்னா நம்ம சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். சரிக்கா, நீ பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணால் லட்சணமாக இரு. சரிக்கா. சரி வா, ரொம்ப நேரம் இங்கே நின்று பேச வேண்டாம், அத்தைக்கிட்ட போய் உட்காருவோம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். சரிக்கா, வா வா. பாப்பா, எப்படிடா இருக்க குட்டி? வலி தாங்குவியாடா? இந்த சின்ன வயசுல உனக்கு தான் எவ்வளவு கஷ்டம். எல்லாம் என்னால தானடா. டேய், ஏய், எதுக்கு அழற? வா எம்கே, வா. எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. வா உட்காரு, வா. என் அண்ணன் எங்க? அது மாப்பிள்ள அங்கே பாப்பா பக்கத்தில் இருக்கான். பாப்பா எங்க? அந்த உள்ள செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. செக்கப்புக்கா? இன்னைக்கு பாப்பாவுக்கு செக்கப் இருக்கா? ஆமாம். சரி, இவ புகழ் எங்க? அவளும் கூட போயிருக்கா. ஓ, 3 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்களா? ஆமாம். நீ வா உட்காரு. சரி இருக்கட்டும், உன்னை என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க? இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ மாமனாருக்கு? அவருக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆயிடும். சரி, புகழும் என் அண்ணனும் ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வரல? அதான் பாப்பாவை கூட்டிகிட்டு செக்கப் போயிருக்காங்க, முடிச்சுட்டு. சரி, எந்த ஃப்ளோர்? அது அங்கே பின்னாடி தனி பில்டிங்கில். அங்கிட்டு. எங்கிட்டு சொல்லு, எந்த பக்கம் போகணும்? நீ போக முடியாது எம்கே. ஏன் போக முடியாது? அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அந்த பக்கம் யாரையும் விட மாட்டாங்க. எதுக்கு விட மாட்டாங்க? என் அண்ணன் போயிருக்காரு, புகழ் போயிருக்கா, நான் போகக்கூடாதா? இது இப்போ வந்துருவாங்க. நீ இங்கே உட்காரு. ஃபங்க்ஷன்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. உன் வீட்டில இருந்து வந்து கூப்பிடலையா? இல்லப்பா, கூப்பிடல. மாப்பிள்ள, பண்ணியிருக்கிற வேலை அப்படி. நீ ஏதாவது அவங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணா தானே அவங்க உங்ககிட்ட எதனாலும் சொல்லுவாங்க. மாப்பிள்ள, பாப்பா கிட்ட இருந்து செல்ஸ் எடுத்துட்டாங்களாம்.
என்ன செல்ஸ்? ஹே, என்னடா சொல்றாரு இவரு? அது அது என்ன அங்கிள், என்ன செல்ஸ் எடுத்தாங்க? யார்கிட்ட இருந்து? புகழ்கிட்ட இருந்தா? எதுக்கு? என்னது? ஆ அது 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 தம்பி, அது எங்கே இந்த புகழ் எங்க? ஆ அது அந்த அங்க அங்க அந்த வெளியே அந்த பின்னாடி அந்த பில்டிங்ல. டேய், என்னடா நடக்குது? அவ புகழ் எங்க? செக்கப் தானடா போயிருக்கிறதா சொன்ன. அது மாப்பிள்ள, அதுடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவளை வச்சு? எங்கடா இருக்கா அவ? தம்பி எம்கே, ஐயா என் பிள்ளை அவ, நான் பெத்த பொண்ணு. ஏதோ அவளை தப்பா மிஸ்யூஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க ஐயா. பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவளை? டேய், எங்கடா இருக்கா அவ? இப்ப நீ ஏன் சொல்றியா இல்ல நானா போய் கண்டுபிடிக்கவா? மாப்பிள்ள கோவப்படாத. அங்க அங்க பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்க ஐசோலேஷன் வார்டு. பாப்பாவும் புகழும் அங்கதான், அடுத்தடுத்த ரூம்ல வெளியே. ராஸ்கல், இரு வந்து உன்னை பாத்துக்கிறேன். ஏன் தம்பி இவ்வளவு கோவப்படுறாரு? நீங்க தான் கொஞ்சம் ஆள் இருக்கிறத பார்த்து பேசியிருக்கலாம்ல. மாப்பிள்ள, நான் அந்த தம்பின்னு நினைச்சிட்டேன். அதான் இவங்க அண்ணன் அவருன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் ட்ரெஸ்ஸை பார்த்ததும் ஐயோன்னு தோணுச்சு. போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறான் மாமா இவன். அப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ண விடுவாங்களா? மேலும் அவங்க அண்ணன் அங்கதானே நிக்கிறாரு. என்னைய தான் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவர் அங்கதான் நிக்கிறாரு. நான் நர்ஸ் பொம்பளை வெளியே வந்தது அந்த பொம்பளை கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லுவோன்னு ஓடி வந்தேன். இந்த தம்பி இருக்கிறத கவனிக்காம உளறிட்டேன். ஒரு நிமிஷம் நினைச்சேன், என்னடா அவர் அங்கதானே நின்னாரு, அதுக்குள்ள எங்க எப்படி வந்தாருன்னு. அப்ப கூட யோசிக்காம விட்டுட்டேன் அவர் தம்பியா இருக்குமோன்னு. ஆனா இன்னைக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம்ல, இங்க இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஆமா, இப்ப இவ்வளவு பேசுங்க, முதல்ல யோசிச்சிருக்க வேண்டாமா? நிச்சயதார்த்த மாப்பிள்ள இங்க இருப்பாருன்னு நான் என்னத்தை கண்டேன் மாப்பிள்ள? ஏமாமா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க வேற. ஆனா இந்த தம்பிக்கு என் பிள்ளை மேல ரொம்ப பாசம். காலேஜ் படிக்கும் போதே அப்படித்தான். சாயங்காலம்லாம் வண்டியில கொண்டு வந்து விட்டுட்டு போகும் வீட்டுக்கு. காலேஜ் படிக்கும் போது இந்த தம்பி ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சது. அப்ப இவங்க மெட்ராஸ்ல எல்லாம் இல்ல, ஊட்டியில தான் இருந்தாங்க. ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்காதுல்ல, அதனால லீவுக்கெல்லாம் எங்க வீட்டுல தான் வந்து சாப்பிடும். 2 பேரும் கிச்சனுக்குள்ள புகுந்துக்கிட்டு குறைஞ்சு குப்பரை கவுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்னத்தையோ சமைச்சு கொடுப்பாங்க, நானும் சாப்பிடுவேன். நல்ல தம்பி, என் பிள்ளை மேல ரொம்ப பாசம். அதான் கோவப்படுறாரு. இப்ப போய் அங்க போய் சண்டை போடுவாரோ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல கதை சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ள சொல்லுங்க என்ன? இன்னைக்கு இல்லைனாலும் எப்படினாலும் நாளைக்கு இவருக்கு தெரிஞ்சுதான் ஆகும் விஷயம். அது எப்படி தெரியும்? அதுக்கு தானே என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் அவர் வீட்டுல கொண்டே வச்சிருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னு கேட்க மாட்டாரு. ஆமா, இன்னைக்கு ஏதோ நிச்சயதார்த்த பரபரப்புல சரி அவ அங்க இல்லைன்னதும் இங்க இருப்பான்னு நினைச்சு பேசாம விட்டுருப்பாரு. நாளைக்கு எப்படியும் அவளை காணும்னா இங்க தானே வந்து பாப்பாரு. என்னமோ இன்னைக்கே வந்துட்டாரு. அவ்வளவு பாசம் என் பிள்ளை மேல. சரிங்க, பாசம் தாங்க. இந்த எம்கே தம்பிக்கு ஈக்குவலா போட்டி போட்டுக்கிட்டு நீங்களும் என் பிள்ளை மேல பாசம் காட்டுங்க. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள? அப்புறம் உங்க பொண்ணு பாசத்துல வழுக்கி விழுந்துட மாட்டாங்க. வாங்க மாப்பிள்ள, உங்களுக்கு குறும்பு தான். இங்க பாருங்க, நானே ஏன்டா உயிரோட இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள? இன்னும் என்னங்க ஆகணும்? என் பிள்ளை பச்சை பிள்ளை அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என் நிலைமை எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். என்ன? வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரும் மாப்பிள்ள. சரி, என் பேத்திக்கு நம்ம பாப்பாவுக்கு அது இப்பயே வந்துருச்சு. இதெல்லாம் கஷ்டம் வரக்கூடிய வயசா? கேளுங்க மாப்பிள்ள, இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இதை தாண்டி என் பேத்தி வந்துருவா. அதுக்கப்புறம் அவ ரொம்ப ஸ்ட்ராங் லேடியா வருவா பாருங்களேன். என்ன, உங்களை அவங்க அம்மாவை எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா. அப்ப நினைப்பீங்க, என் பிள்ளடா, நான் பெத்த பிள்ளடா அப்படின்னு பெருமையா நினைப்பீங்க. அப்படி உங்களை பெருமையா நினைக்க வப்பா பாருங்க என் பேத்தி. நிஜமாவா? கண்டிப்பா மாப்பிள்ள, கண்டிப்பா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா பாத்தீங்களா என் பேத்தி. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவா. அப்புறம்லாம் அவளை யாராலையும் அசைக்கவே முடியாது பாத்துக்கோங்க. உங்க அப்பாவா இருக்கட்டும், உங்க தங்கச்சிமார்களா இருக்கட்டும், வந்து பாருன்னு நிப்பா என் பேத்தி. உங்களுக்கே அவதான் ஒரு கார்டியனா இருப்பான்னு பாத்துக்கோங்களேன். நிஜமாவா? ஆமா மாப்பிள்ள, ஆமா. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. எல்லாத்தையும் தாண்டி வருவோம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, தைரியமா இருங்க மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் இருக்கோம் உங்களுக்கு. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு மாமா. சார். எஸ் மேம். உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு சார், வெளியே நிக்கிறாரு. இங்கேயா? ஆமா சார், உங்க தம்பின்னு சொல்ல சொன்னாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். பாப்பா முழிச்சு என்ன கூப்பிட்டான்னா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வராம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ப்ரோ? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? புகழோட அப்பா தான் சொன்னாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ப்ரோ? புகழ் எங்க? அதை சொல்லலையா அவரு? சொல்லல. சரி, உன்னோட ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ப்ரோ, நான் உன் தம்பி.
என் ஃபங்க்ஷனை நீ தான் ப்ரோ எடுத்து நடத்தணும். இப்படி மூணாவது மனுஷன் மாதிரி நல்லா நடந்ததான்னு கேட்குற. உன் விஷயத்துல என்ன தலையிடக்கூடாதுன்னு நீ சொன்னதா எனக்கு ஞாபகம். நீ சொன்ன, அதனால நானும் சொன்னேன் ப்ரோ. சரி, அது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். உன் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது ப்ரோ. நீ இல்லாத குறை தான். சரி, ஏதாவது ஒரு குறை இருக்கணும்ல, இல்லாட்டி கண்டுபட்டுரும். ப்ரோ, இங்க என்ன ப்ரோ நடக்குது? புகழ் எங்க? ஏதோ செல்ஸுங்கிறாரு, எடுத்தாச்சுங்கிறாரு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சுங்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு? யாருக்கு ட்ரீட்மெண்ட்? பாப்பா எங்க? பாப்பாவை கூட்டிட்டு நீ இங்க செக்அப் வந்திருக்கிறதா அவன் மச்சான் சொன்னான். புகழ் அப்பா வேற மாதிரி சொல்றாரு. இங்க என்ன நடக்குது? ட்ரீட்மெண்ட் யாருக்கு? பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கா? எப்படி ப்ரோ? பாப்பாவை கேர் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதை சொன்னவங்க கிட்ட போய் கேளு. என்ன ப்ரோ இப்படி வெட்டி வெட்டி பேசுற? யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுன்னு தானே சொல்றேன். மச்சான் தான் சொன்னா, வினி சொன்னா, வினியோட டேடி சொன்னாரு. என்ன ப்ரோ? இல்ல, பாப்பாவுக்கு கியூர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ப்ரோ? என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது? போன் மாரோ செல் டிரான்ஸ்பிளான்ட். போன் மாரோ செல் டோனர் யாரு? பாப்பாவோட அம்மா. புகழா? அதுக்கு தான் அவங்க அப்பா சொன்னாரா செல்ஸ் எடுத்தாச்சுன்னு? மேபி. ப்ரோ, அப்படின்னா இதுக்காகத்தான் நீ புகழ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அப்போ அன்னைக்கு ஹோட்டல்ல நான் பார்த்தது உங்களோட இந்த மீட்டிங் தான், அப்படித்தானே? சொல்லு ப்ரோ. ஆமா. ஏன் ப்ரோ, உனக்கு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா ப்ரோ? அவன் நல்ல பொண்ணு ப்ரோ. அவங்க அப்பாவுக்கு ஒரு குறை இருக்கிறத காரணமா வச்சு அதுக்கு உன் ஃப்ரெண்டை கிட்னி கொடுக்க வச்சு என் ஃப்ரெண்டை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க? அவளை 2ஆம் தாரமா ஒருத்தனுக்கு கட்டி வச்சு கல்யாணம் ஆன கையோட 3 வயசு குழந்தைக்கு அம்மாவாக்கி இப்போ அவளை எங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க ப்ரோ? இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு யாரு ப்ரோ ரைட்ஸ் கொடுத்தது? சொல்லு ப்ரோ, யார் உனக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது?